இப்பவே போய் இன்னைக்கே கிரகப்பிரவேசத்துக்கு நாள் குறிச்சிட வேண்டியதுதான். உடனே வா. ஆமா, உடனே கிராண்டா ஃபங்க்ஷன் வச்சாதானே சிங்கப்பூர் சம்பந்தி அசத்த முடியும். கற்பகம் அக்கா வீட்லயும் கூப்பிடணுங்க. அண்ணி வீட்டுல மட்டும் இல்ல, அபியோட மாமனார் மாமியாரை சேர்த்து தான் கூப்பிட போறேன். அவங்க எதுக்குங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க வந்தா அபிக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அதுவும் இல்லாம பாஸ்கருக்கு உங்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் அவனை கூப்பிடணும்னு சொல்றேன். என்னை மதிக்காம எவ்வளவு திமிரா இருந்தான். என் அந்தஸ்து என்ன, செல்வாக்கு என்னன்னு அவனுக்கு காட்ட வேணாம். அதனால நானே அவனை நேர்ல போய் கூப்பிட போறேன். அவன் வந்து பார்க்கட்டும் இந்த திருவேங்கடம் யாருன்னு. பண்ணுங்க பண்ணுங்க. என்ன கிண்டலா? பின்ன என்னங்க, ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது வர்றவங்க வாழ்த்தணும், வயிறு எரிய கூடாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏய், முதல்ல வியாக்கியானம் பண்றதை நிறுத்திட்டு போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. போ. சாப்பாடு ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுங்க. முதல்ல காப்பியை குடுறி, அப்புறம் சாப்பாட்டு விஷயத்தை பார்ப்போம். கார்த்திக் வந்துடுவானா? லேட் ஆகுமா? அவனை பத்தி கரெக்டா சொல்ல முடியாது. பெரும்பாலும் இந்த டயத்துக்கு வர மாட்டான். கண்டிப்பா லேட் ஆகும். பைக் சத்தம் கேக்குது. அநேகமா கார்த்தியா தான் இருக்கும். வாடா கார்த்திக், உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பாத்தீங்களா, டான்னு வந்துட்டான். சமயத்துல இப்படிதான் ஏதாவது திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்துருவான். என்னம்மா நீ? அவன் வீட்டுக்கு வர்றதே என்னமோ ஆச்சரியமான விஷயம் மாதிரி பேசுற. இவ ஒருத்தி இவளை வக்கீலுக்கு படிக்க வச்சதுல இருந்து ஏடா கூடமா ஏதாவது பேசணும்னே பேசுறா. அட நீ ஒண்ணு சும்மா வளவளன்னு பேசிட்டு. ஏன்பா, நீ அவங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே, பேசு. கார்த்திக், நான் இப்ப வந்தது மெயினா உன்னை பார்க்கத்தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன கார்த்திக் இப்படி கேட்குற? சித்ராவை பார்த்துட்டு போனவங்க அடுத்தது என்னன்னு ஃபோன் மேல ஃபோன் போட்டு நெச்சரிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சு போச்சான். ஐயோ பாவம். ஏய் சுஜாதா, குதர்க்கமா பேசுறத நீ நிறுத்த போறியா இல்லையா? அண்ணே, நீங்க சொல்லுங்கண்ணே. அதான் கார்த்திக், உன் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் அவங்க கிட்ட பேச வசதியா இருக்கும். நீ ஏதாவது திங்க் பண்ணியா, டிசைட் பண்ணிருக்கியா? எதுவா இருந்தாலும் பிராங்கா சொல்லுப்பா. சொல்லுப்பா, இதுல என்ன தயக்கம்? தயங்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எல்லாம் இஷ்டப்பட்டபடி செய்யுங்க. என்ன சொல்ற? அதான் மாமா, உங்களுக்கெல்லாம் என்ன விருப்பமோ அதை செய்யுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்படின்னா நீ அவங்க வீட்டு பொண்ணு கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கிறியா? ஓகே. நான் சொல்லல, கார்த்தி சமயத்துல இப்படித்தான் ஏதாவது சர்ப்ரைஸா பண்ணுவான்னு. ரொம்ப சந்தோஷம் கார்த்திக். பரவாயில்லையே, உனக்கு கூட கொஞ்சம் ஞானம் வந்திருக்கு. புத்திசாலித்தனமால முடிவெடுக்கிற. கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ பாராட்டணுங்கிறதுக்காக நான் எதையும் செய்யல சுஜாதா. டேய், ஏன்டா அவன் உன்னை வாழ்த்துறா, அதுக்கு போய் மூஞ்சியை சொல்லிக்கிற? விடுங்கப்பா, இது எங்களுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ். இதை கண்டுக்காதீங்க. கண்டுக்கல. சரி, அப்ப நாங்க நாளைக்கே பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லிடு. எதுக்கு? அதெல்லாம் வேணாம்ப்பா. என்னடா சொல்ற? பொண்ணை பார்க்க வேண்டாமா? பொண்ணெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லப்பா. பொண்ணு எப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்டா இப்படி பிஹேவ் பண்ற? வச்சா குடுமி சரிச்சா மொட்டைங்கிற மாதிரி. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். மாமா, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, நாளைக்கு நாங்க வந்து பொண்ணு பாக்குறோம். சுஜாதா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நான் தான் பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன்ல, நீ என்ன நடுவில் புந்து நாட்டம் பண்ணிட்டு இருக்க? உன் வேலையை மட்டும் பாரு, உன் அபிப்பிராயத்தை யாரும் இங்க கேட்கல, புரியுதா? நீ வேணா பெரிய தியாகி மாதிரியும் முட்டாள் மாதிரியும் நடந்துக்கலாம். பொண்ணு பார்க்க வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா பொண்ணு உன்னை பார்க்க வேண்டாமா? அவளுக்கு ஒண்ணு பிடிக்க வேண்டாமா? கட்டிக்க போறவ எப்படி இருப்பான்னு கூட அவளுக்கு தெரிய வேண்டாமா? எப்படா இவன் மாட்டுவானே காத்துக்கிட்டு இருந்தியா? அண்ணே, நீ எனக்காக தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. பொண்ணை கூட பார்க்காம இப்படி ஒத்துக்கிறியே, என்னால நீ வேதனைப்படக்கூடாது அண்ணே. எனக்கு கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு விருப்பம் இல்லாம இதுக்கு சம்மதிக்க வேண்டாண்ணே. ஏய் சித்ரா, இப்பதான் அவன் தெளிஞ்சு வந்திருக்கான். நீ பழையபடி குட்டியை குழப்பாத. முதல்ல போய் எல்லாருக்கும் ஸ்பெஷலா பாயாசம் செஞ்சு கொண்டு வாப்போ. அதெல்லாம் இருக்கட்டும்மா, நான் முதல்ல சம்பந்தியை பார்த்து இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன்.
எல்லாம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? அப்போ நான் வரட்டுமா? சரிண்ணே. ஹலோ, அதான் ஓகே சொல்லிட்டல, முகத்தை ஏன் இப்படி சகிக்க முடியாதபடி வச்சிருக்க? கொஞ்சம் சந்தோஷமா இரு, பாக்குறவங்க பயந்துட போறாங்க. சார் சார். வாமா, வா உள்ள வா. வணக்கம் சார். ஆ, உட்காரு. பரவாயில்ல. உட்காருமா. குடிக்க ஏதாவது தட்டுமாமா? ஆஹா, ஒன்றும் வேண்டாங்க. கல்யாணத்தப்ப பார்த்தது. வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. ஆ, மாமா இங்க வந்தாரா? நான் அவனை பார்த்து 2 மாசத்துக்கு மேலாச்சம்மா. வேலை வேணும்னா ஃபைனான்சியர்கிட்ட சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லையம்மா. இல்ல, வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. மாமா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டாரு. அதான் இங்க வந்தாரா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு தான். வீட்டில் கோச்சிட்டு போற அளவுக்கு அவனுக்கு என்னம்மா பிரச்சனை? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. பேச்சுவார்த்தை முத்தி போய் மாமா வீட்டை விட்டு போயிட்டாரு. அட பாவமே, ஒரு பாவமும் அறியாதவமா ஓமாமனாரு. அவங்கிட்டயா போய் பாஸ்கர் சண்டை போட்டிருக்கான்? கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவனுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட தான் வந்து சொல்லுவான். நானும் ஆறுதல் சொல்லி அனுப்புவேன். எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, அவமானமா இருந்தாலும் சரி, அதை தாங்கிப்பாமா. அவனே வீட்டை விட்டு கோவிச்சிட்டு போறான்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஆமா, அவனை எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டேன். எங்கேயுமே அவர் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய பேர் சொன்னாங்க நீங்க தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. உங்களை பார்த்தா நிச்சயம் அவரை கண்டுபிடிச்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கேன். கவலைப்படாதம்மா, எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் நானும் விசாரிச்சு பார்க்கறேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போமா. சரி சார், நான் கிளம்புறேன். அவரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் என் கார்டை உங்ககிட்ட தரேன். இந்தாங்க. நிச்சயமா சொல்றேம்மா, கவலைப்படாம போ. முருகன் துணை இருப்பான். சார், எங்க மாமா வெள்ளிக்கிழமை அண்ணா நகர்ல இருக்கிற அந்த முருகன் கோயிலுக்கு வருவார்ல? ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சார், நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கம்மா. தேங்க்யூ. ஹலோ உஷா, நான் அபி பேசுறேன். சொல்லு. நீ உடனே புறப்பட்டு அண்ணா நகர் முருகன் கோயிலுக்கு வா. என்ன விஷயம்? அதை நான் அங்க வந்து சொல்றேன், சரியா? அப்ப நீ வந்துரு, நானும் அங்க வந்துடுறேன். ஓகே. சீக்கிரம் வந்துரு உஷா. ஓகே. ரொம்ப நன்றி சார். அப்ப நான் கோயிலுக்கு போய் மாமாவை பார்க்குறேன். போய் பாருமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேங்க்ஸ். ஆ, இங்க உட்காரலாம் உஷா. அபி, நாராயண் அங்கிள் இங்க வருவாருன்னு நினைக்கிறேன். அவர் இங்க அடிக்கடி வருவாரு. இன்னைக்கு கண்டிப்பா வருவாரு. சரி, எனக்கு ஒரு டவுட். பொண்டாட்டி புள்ள வேண்டான்னு நினைக்கிறவரு கடவுள் மட்டும் வேணும்னு நினைப்பாரா? பொண்டாட்டி புள்ள வேணான்னு நினைக்கும் போதுதான் கடவுள் மேல பக்தி ஜாஸ்தி ஆகும். அது சரி. ஆமா, அங்கிள் ஏன் முருகனை செலக்ட் பண்ணாரு? ஒரு மாதிரி வேடிக்கையா இல்ல? இதுல என்ன வேடிக்கை?
இல்ல அபி, அங்கிள் ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் மாமியாரோட படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. முருகன் என்னடானா ஜாலியா 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து நியாயமா அவருக்கு பொறாம தானே வரணும். எப்படி கும்பிடணும்னு தோணுது? உஷா, உனக்கு எதை எப்போ பேசுறதுனே ஒன்றும் தெரியல. கொஞ்சம் சும்மா இருக்கியா? சரி, அதனால முடியல, என்ன பண்றது? எப்படியோ போ. இந்த கோவில்ல பிரசாதம் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க நிக்கிற கியூவை பாரேன். அபி, அங்க பாரு. அப்பா, இருங்க இருங்க. ரொம்ப நன்றிங்க. பிரசாதம் தீர்ந்துருச்சு, நாளைக்கு வா. சார், எனக்கு என்ன பி, நீ டெய்லி இங்க வருவியா? ஹாய். என்னப்பா, வீட்ல இருந்து வரீங்களா? ஆமாம்மா, நேர வீட்டுல இருந்து தான் வரேன். பொய் சொல்லாதீங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அங்கிள், நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? நீங்க வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை வேற அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டீங்க. முதல்ல சாப்பிட்டேம்மா. பிரசாதம் தானே, அதான் அந்த பையனுக்கு கொடுத்துட்டேன். அப்பா, என்னம்மா? என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பேரை கூட மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். என்னம்மா? இல்லப்பா, எல்லாரையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டீங்க, என்ன உட்பட. யார பத்தியும் நீங்க கவலைப்படுற மாதிரி தெரியலையே. இதுக்கு நான் என்னத்தம்மா சொல்றது? வீட்டை விட்டு வந்து நீங்க எனக்கு ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. பண்ணிருக்கலாம். ஆனா நீ ஏற்கனவே வேதனையில இருக்க. நான் வேற போன் பண்ணி உன்னை நோக்கடிக்கணுமா? அப்படி சொல்லாம இருந்துட்டா மட்டும் வேதனை கிடையாதா? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் என் மனசு எவ்வளவு பாடுபட்டது தெரியுமா? என் மனசாட்சி என்ன உறுத்துச்சுப்பா. என்னாலதானே உங்களுக்கு பிரச்சனை எல்லாம். எனக்காக பேச போய் தானே நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்க. இல்லம்மா, இதுக்கெல்லாம் காரணம் நீ இல்ல, என் பையன். அவனுக்கு அடுத்தவங்களோட உணர்வு, மனசு எதுவும் புரியல. சுயநலவாதியா இருக்கான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வச்சு அவனால வாழ முடியலையே. அப்பா, எதுக்கு பழசெல்லாம்? எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு போங்க. இல்லம்மா, பெத்த புள்ள கை நீட்டி அடிக்கிறான். எனக்கு வாழ்க்கையில என்ன இருக்குமா?
முடியாதுமா. சாரி, முடியாது.